ஹலோ ஆர்சிபி ஃபேன், இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. அதுக்கப்புறம் டீமு கப்படிக்கு தான் நம்ம நம்புவோம். என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? ஊரில் 10-15 கப்படிச்சவங்களாம் சும்மா இருக்கிறான். ஆனால் அந்த ஆர்சிபி ஃபேன் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? மேட்ச் அன்னைக்கு நீங்கள் போகிற ஸ்டேட்டஸும் ரீலும் எப்பப்போ தாங்க முடியலடா. டேய், என்ன பண்ணுறது? கப்படிச்சவங்களாம் சும்மா இருக்கிறப்போ இன்னும் 16 வருஷமா கப்படிக்காத டீமுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பு? இது ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க. நானும் ஒரு ஆர்சிபி ஃபேன் தான். இல்லை என்ன ஒரு கொடுமைனா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் டீமு ஜெயிச்சிட்டாலும் எனக்கு தான் மீம் அனுப்புறானுங்க, நம்ம டீமை தோத்துட்டாலும் அவன் தான் மீம்ஸ் அனுப்புறானுங்க. ஸோ இதனால என்னால் ரொம்ப கஷ்டமா இருக்கு குமார். ஸோ அதனால இதுக்கப்புறம் கப் அடிக்கட்டும். அந்த கப்பு வந்து அடிச்சதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் அந்த கையில் தொட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டஸோ ஸ்டோரியெல்லாம் போகலாம். அது வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் போடுறதையோ அதுக்கப்புறம் இந்த சிம்பதி சாங்கு போடுறதையோ ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. முடியலடா, 16 வருஷமா கப்படிக்காம கதறிட்டு இருக்கோம். அதை வந்து ஜாலியாக ஒரு குரூப் வந்து கொண்டாடிட்டு இருக்கேன். ஸோ நம்ம 2050 ஆனாலும் சரி கப்படிக்கிற வரையும் காத்துட்டு இருப்போம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி.